இப்ப இன்கமே வந்து ஒன்னு டாஸ்மார்க்னா இன்னொன்னு வந்து எஜுகேஷன் தான். கண்டிப்பா அப்படிதான் இருக்கு. அப்படிதான் இருக்கு. இப்ப இருக்கிற தமிழ்நாடு அப்படிதான் இருக்கு. இப்ப டாஸ்மார்க்ல என்ன வருமானம் வருதோ அதே தான் கல்வியில வச்சு விக்கிறாங்க. படிப்பு வந்து இப்ப வித்துட்டு தான் இருக்காங்க. இப்ப கொரோனா டைம்ல வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே வந்து எங்கேயுமே கடை இல்ல. அப்ப கூட சேல்ஸ் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. மக்கள் குடிச்சிட்டு தான் இருந்தாங்க. குடிக்காதவங்க குடிக்காம தான் இருந்தாங்க. அது வந்து கம்பல்சரியா குடிச்சே தான் ஆகணும்லாம் யாருமே இல்லையே. அதனால அதை தடை பண்ணா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். பெண்களுக்கு வந்து சரியான பாதுகாப்பு கொடுக்கப்படுவாரான்னு கிடையாது. இது வரைக்கும் நடந்ததுக்கான ரீசன் என்ன இருக்கு? இது வரைக்கும் பெண்களுக்கு நிறைய பாதுகாப்பு இல்லாம நடந்திருக்கு. அதுக்கான சொல்யூஷன் என்ன இருக்கு? இப்ப விஜயகாந்த் வந்து இப்ப இறந்ததுக்கு அப்புறம் எல்லாருமே தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. சாமியா எவ்வளவு பேர் அதை வச்சு நடிக்கிறாங்க. அவரு தூக்கி விட்ட வளர்த்து விட்டவங்களாம் எங்கெங்கயோ போய் சுத்திட்டு இருந்துட்டு இறந்ததுக்கு அப்புறம் வந்து பார்க்க முடியாம சமாதியில வந்துட்டு அழுவுற மாதிரி நடிக்கிறானுங்க. நிறைய பேர் இருக்கானுங்க. அதனால வந்து விஜய்க்கு வந்து ஒரு சான்ஸ் கொடுக்கலாமேன்னு சொல்றேன். விஜய் தான் வந்ததுக்கு அப்புறம் எல்லாமே மாறிடும்லாம் சொல்ல வரல. சான்ஸ் கொடுப்போம். கண்டிப்பா ஒரு மாற்றம் இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில சொல்றேன். ஃபர்ஸ்ட் பெண்களோட சேஃப்டி பத்தி கன்ஃபார்மா அவங்க பேசணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறமா வேலை வாய்ப்புகளும் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு இல்லாம இருக்காங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு இப்போ இந்தியன்ஸ் விசஸ் தமிழ்நாடு அந்த ப்ராப்ளம் அவங்க ரிசால்வ் பண்ணா நல்லா இருக்கும். அப்புறமா கவர்மெண்ட் ஜாப்ஸ் கூட வந்துட்டு யூபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் பார்த்தா நல்லா இருக்கும். நீங்க சொன்ன மாதிரி ஃபார்மர்ஸ்க்கு கொஞ்சம் பண்ணா நல்லா இருக்கும். அதாவது இப்போ மக்கள் வந்து ஓட்டுக்கு பணம் வாங்கிட்டு ஓட்டு போடுறாங்க. இப்போ ஏற்கனவே வந்த அரசியல் நம்ம பேசணும்னா அது வந்து சில காழ்ப்புணர்ச்சியில் பேசுறேன்னு சொல்லுவாங்க. ஏற்கனவே வந்த அரசியலில் வந்து ஓட்டு வாங்கிட்டு மக்கள்கிட்ட பணம் வாங்கிட்டு ஓட்டு போட்டதுனால இன்னைக்கு என்னாச்சு, விலைவாசி ஏறிடுச்சு. மக்களால் கேட்க முடியல. கேட்டால் சில பேர் என்ன சொல்றாங்க, ஓட்டுக்கு பணம் வாங்கினீங்க அப்படின்ற ஒரு தாட் வந்துச்சு. அதனால விஜய் வந்து பணம் வாங்க மாட்டாரு, அரசியலுக்கு ஓட்டுக்கு பணம் கொடுத்து ஓட்டு வேணுன்ற ஒரு தாட்ல அவர் இறங்க மாட்டாருன்ற நம்பிக்கையில இருக்கிறோம். அதனால விஜய் வந்து கொஞ்சம் நல்லது செய்வார்னு எதிர்பார்க்கிறோம். மக்கள் மக்கள் வாங்கக்கூடாதுன்னு நான் சொல்றேன். மக்கள் கொடுத்தா கூட மக்கள் வாங்கக்கூடாது. விஜய் கொடுக்க மாட்டாரு, மக்கள் வாங்கக்கூடாது. வாங்காம இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா வாங்கிட்டோம்னா அப்புறம் நம்ம வந்து எதிர்பார்க்க முடியாது. விலைவாசி உயரெல்லாம் நமக்கு இப்போ கேட்க முடியாம இருக்குல்ல. இப்போ ஓட்டுக்கு பணம் வாங்கினதுனால தானே கேட்க முடியல. பணம் வாங்காம இருந்தாங்கன்னா இன்னைக்கு கொஞ்சம் நல்லா போல்டா கொஞ்சம் பேசலாம். ஓட்டுக்கு பணம் வாங்குறது தப்பு. மக்களுக்கு வந்து நல்லது செய்வாருன்னு எதிர்பார்க்கிறேன். நான் ஃபர்ஸ்ட் தலை ஃபேன் தான். தலை ஃபேனு. ஆனா ஓகே தான். தளபதி பிடிக்காதுன்னா கிடையாது. தலை பிடிக்கும், அவ்வளவுதான். தளபதி பிடிக்காதுன்னா இல்ல. தளபதி அரசியலுக்கு வர்றது, கட்சி ஆரம்பிக்கிறது எல்லாமே சப்போர்ட் பண்ணுவோம். நானும் இல்ல, எல்லா தலை ஃபேனுமே சப்போர்ட் பண்ணுவோம். அவர் இப்ப பாத்தீங்கன்னா அரசியலுக்கு வராததுக்கு முன்னாடி நிறைய நல்லது பண்ணியிருக்காரு. பிளஸ் டூ அஜித்தும் நிறைய பண்ணியிருக்காரு. அவர் வெளில தெரியல, தளபதி வந்து தெரியற மாதிரி பண்ணியிருக்காரு, அவ்வளவுதான். நிறைய கட்சிகள் வருது. எதுவுமே மேல வளர முடியல. இப்ப சீமான் எல்லாம் பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி ஆரம்பிச்சு ரொம்ப வருஷம் ஆகுது. பூவையார் பாத்தீங்கன்னா கட்சி ஆரம்பிச்சு ரொம்ப வருஷம் ஆகுது. அவங்க எல்லாம் இன்ன வரைக்கும் மேல வரல. இருக்கிறது பாத்தீங்கன்னா ஏடிஎம்கேவும் திமுகவும் தான் மாத்தி, இது டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் தான் மாத்தி வந்துட்டு இருக்கு. கண்டிப்பா ஒரு மாற்றம் கண்டிப்பா கிடைக்கும். மாற்றம் கிடைக்குது. ஜெயிக்கிறாரோ பதவிக்கு வராரோ இல்லையோ மக்களுக்கு வந்து நல்லது பண்ணுவாரு. அதை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஹாப்பி. மக்களுக்கு என்ன தேவைன்றது அவருக்கு தெரியும். கண்டிப்பா தெரியும். அத்தியாவசிய பொருள் என்ன வேணுமோ அது வந்து தடை இல்லாம கொடுப்பாரு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா திமுக ஆட்சினாலே எல்லாருக்குமே தெரியும், கரண்ட் போயிடும். எல்லாமே அரிசி பருப்புல இருந்து காய்கறில இருந்து எல்லாமே விலை ஏறிடும். ஆனா திமுக ஆட்சியில அது அந்த பிரச்சனை எதுவுமே இருக்காது. என்னதான் நம்ம ஸ்டாலினை வந்து எல்லாருமே பிடிக்கல, அப்படி இப்படி விடியலாச்சு மாடல் திராவிட மாடல்னு எல்லாமே கலாச்சாரமே அவரு ஜெயிச்சுட்டு தான் வராரு. அது அவரோட மக்கள் பவர் சப்போர்ட் இருக்கு. இருந்தாலும் விஜய் வந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும்னு நான் சொல்றேன். என்னோட கருத்து. நல்லா இருக்கும், கண்டிப்பா நல்லா இருக்கும். கண்டிப்பா. அதாவது மக்களுக்கு தேவையானது மொத்தம் 3 தான். அடிப்படையான வசதி, நாங்க இருக்கிறதுக்கு வீடு, உடுத்துறதுக்கு உடை, உணவு. அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் இலவசமான மருத்துவம். அது கொடுத்தா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. மருத்துவம் ஏழை மக்கள் வந்து எவ்வளவு பேர் பாக்குறீங்க, ஜிஹெச்ல வசதி இல்லாம எவ்வளவு பெரிய 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 ஹாஸ்பிட்டல்லாம் பார்த்துட்டு இப்ப பாப்பீங்களே நீங்களே, வாட்ஸ்அப்ல வருமே, இவ்வளவு பிரச்சனை இருக்கு, இவ்வளவு பணம் தேவைப்படுது, இந்த மெசேஜ் ஷேர் பண்ணுங்க, பிளட் தேவைப்படுதுன்னு அப்படின்றதுக்கும் போது அதெல்லாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணா நல்லா இருக்கும். நீட் எதிர்த்தாதான் சார் நல்லது. எதிர்த்தாதான் நல்லது. நீட் வந்து இப்ப எல்லாருமே வந்து நீட் எக்ஸாம் எழுத முடியாது இல்ல. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கும். எல்லாம் டாக்டர் கம்பல்சரி நீட் எக்ஸாம் எழுதுனாதான் டாக்டர் ஆகணும்ன்றது இது கிடையாது இல்ல. அது திடீர்னு இப்ப வந்தது தானே. அது
நீட்டை பொறுத்த வரைக்கும். அது அப்ப இருந்து ஆரம்பத்துல இருந்து அந்த ஒரு கொள்கையை ஃபாலோ பண்ணியிருந்தா இப்ப நம்ம பேசலாம் அதை பத்தி. அத நீ என்னை பொறுத்த வரைக்கும் நீட்டை தடை பண்றதுதான் சார் நல்லது. விவசாயிகளுக்கான ஒரு ஏதாச்சும் நல்லது இருக்குமா? விவசாயிகளுக்கு விவசாயிகளுக்கு வந்து அந்த மானிய கடன் ஆல்ரெடி ரத்து பண்றதா சொல்லியிருந்தாங்க. இது வரைக்கும் ஆனா ரத்து பண்ணல. சொல்லியிருந்தாங்களே தவிர, அந்த கோரிக்கை விட்டுருக்காங்களே தவிர, அதை வந்து இன்னும் நடைமுறை கொண்டு வரல. நடைமுறை கொண்டு வந்தா அது நல்லா இருக்கும். அது வந்து நம்ம தளபதி கொண்டு வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது கல்வி. கல்வியை பொறுத்த வரைக்கும் கல்வி இப்ப நல்லா சுதந்திரமா தான் கிடைச்சிட்டு இருக்கு மக்களுக்கு. அது வந்து அப்படியே இருக்கட்டும். அரசு கல்வி வந்து அது அப்படியே செயல்பட்டுட்டு இருக்கட்டும். அதை தான் நான் சொல்ல வரேன். இப்ப இதை பத்தி கல்வியை பத்தி பேசினாலே அது அரசியலா தான் போகும். ஏன்னா இப்ப இன்கமே வந்து ஒன்னு டாஸ்மார்க்னா இன்னொன்னு வந்து எஜுகேஷன் தான். இல்ல டாஸ்மார்க்குள்ள போயிட்டு எஜுகேஷன் கண்டிப்பா அப்படிதான் இருக்கு. அப்படிதான் இருக்கு. இப்ப இருக்கிற தமிழ்நாடு அப்படிதான் இருக்கு. இப்ப டாஸ்மார்க்ல என்ன வருமானம் வருதோ அதே தான் கல்வியில வச்சு விக்கிறாங்க. படிப்பு வந்து இப்ப வித்துட்டு தான் இருக்காங்க. தமிழக அதுவும் ஒழிக்கணுங்கிறீங்களா? மதுவை ஒழிக்கணும்னு சொல்லல. மது மாதிரி அது கூட இதை கம்பேர் பண்ண கூடாதுன்னு சொல்றேன். புரியுதுங்களா? மது வேற. அது வந்து சீருக்கு ஏற்படுறது. இது வந்து நம்ம தமிழ்நாட்டோட வளர்ச்சிக்கு உள்ளது. அது தமிழ்நாட்டோட அழிவுக்கு உள்ளது. ஆனா மது ஒழிச்சிடலாம்லப்பா. அது ஒழிக்க முடியாது. ஏன் முடியாது? ஏன் உங்களுக்கு தெரியாதா அது? நீங்க சொல்லுங்க, மக்களா நீங்க சொல்லுங்க. மக்களை நான் சொல்லும்போது மது ஒழிக்க முடியாதுன்னா அது வந்து ஆட்சி யார் கையில இருக்கோ அவங்க கையில தான் மதுவே இருக்கு. இப்ப குடிக்கிறோம். இப்ப நிறைய நான் நடந்துதான் வந்தேன். வரும்போது எல்லா இடத்துலயும் குடிக்கிறாங்க. ட்ரிங்க் அண்ட் டிரைவுக்கு ஹெல்மெட் இல்லைன்னு பிடிக்கிறாங்க. அந்த ட்ரிங்க் அண்ட் டிரைவ் குடிக்கும் போதே அவங்களுக்கு தெரியாதா? அதை விக்கிறதுனால தானே அவங்க குடிக்கிறாங்க. அப்படித்தானே யோசிக்கணும். இப்ப கொரோனா டைம்ல வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே வந்து எங்கேயுமே கடை இல்லை. அப்ப கூட சேல்ஸ் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. மக்கள் குடிச்சிட்டு தான் இருந்தாங்க. குடிக்காதவங்க குடிக்காம தான் இருந்தாங்க. அது வந்து கம்பல்சரியா குடிச்சே தான் ஆகணும்லாம் யாருமே இல்லையே. அதனால அதை தடை பண்ணா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். அடுத்தது சட்டம் ஒழுங்கு. சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கு? சட்ட ஒழுங்கு தமிழ்நாட்டை வரைக்கும் ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கு சார். எல்லா இடத்துலயுமே பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கூல்ல தெரியும்ல, நியூஸ் தெரியும்ல, என்சிசி மாஸ்டரா இருந்து ஒருத்தன் வந்து ஸ்கவுட் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போயிருக்காங்க. கூட்டு போயிட்டு அந்த எல்லா பொண்ணுங்கள்ட்டையும் பாலியல் அத்துமீறல் நடந்திருக்கு தமிழ்நாட்டுல. அடுத்து வந்து இப்ப பாத்தீங்கன்னா கர்நாடகாவில் ஒரு லேடி டாக்டர் ரேப் பண்ணி கொல்லப்பட்டிருக்காங்க. அது நடந்து வந்து ஒரு 10 நாள் ஆகுது. இன்ன வரைக்கும் அதுக்கான சொல்யூஷன் இன்ன வரைக்கும் வரல. ஏன்னா இதுல வந்து பெரிய பெரிய தலைகள் பெண்களுக்கு சரியான பாதுகாப்பு கொடுக்கப்படும்னு சொல்லுவாரா? பெண்களுக்கு வந்து சரியான பாதுகாப்பு கொடுக்கப்படுவாரான்னு கிடையாது. இது வரைக்கும் நடந்ததுக்கான ரீசன் என்ன இருக்கு? இது வரைக்கும் பெண்களுக்கு நிறைய பாதுகாப்பு இல்லாம நடந்திருக்கு. அதுக்கான சொல்யூஷன் என்ன இருக்கு? அதுக்கான சொல்யூஷன் ஆமா, இப்ப இந்துமதியா அந்த பொண்ணு பேர் என்ன? இந்துமதினு ஒரு பொண்ணு செத்துது. அதுக்கான சொல்யூஷன் இப்ப வரைக்கும் யாருக்குமே தெரியாது. ஏன்னா இது வந்து அரசியல்ல ஈடுபட்டு இருக்கு. அந்த ஸ்கூலு இப்ப வரைக்கும் ரன் ஆயிட்டு தான் இருக்கு. அந்த ஸ்கூல் மேல சட்ட நடவடிக்கை எடுக்கிறேன்னு எல்லாமே சொன்னேன். எல்லா அரசியல் தலைவர்களும் சொன்னாங்க. எல்லா அரசியல் தலைவர்களும் போய் ஆதரவு கொடுத்தாங்க அந்த பொண்ணுக்காக. இப்ப வரைக்கும் அந்த ஸ்கூல் ரன் ஆயிட்டு தானே இருக்கு. ஏன் எப்படி இந்த பொண்ணுக்கு நீதி கிடைக்காம எப்படி ஸ்கூலை ரன் பண்றீங்கன்னு யாரும் போய் கேட்கலையே. விஜய் அடுத்த லாஸ்ட் ஆ. விஜய் வந்து தனியா வந்தா நல்லா இருக்குமா? இல்ல யார் கூட்டணி வச்சா? தனியா வந்தாலே நல்லா தான் சார் இருக்கும். விஜயை பொறுத்த வரைக்கும் வந்து அவர் யாரு கூடயும் கூட்டணி வைக்கணும்னு அவசியம் கிடையாது. அவருக்கு இருக்கிற ஃபேன்ஸ் பேஸ், தல ரசிகர்கள் எல்லாருமே விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. நீங்க பண்றீங்க, எல்லாரும் பண்ணுவாங்க. எல்லாருமே பண்ணுவாங்க சார். கண்டிப்பா பண்ணுவாங்க. எல்லாரும் இப்ப தல ரசிகர் தளபதி ரசிகர்னா ஒன்றும் வேறுபாடுலாம் கிடையாது. சரிங்களா? எல்லாருமே ஒண்ணுதான். சேர்ந்துட்டீங்கன்னு இல்ல, சப்போர்ட் பண்ணலாம். ஒரு சான்ஸ் கொடுத்துதான் பார்ப்போம். இப்ப விஜயகாந்த் வந்து இப்ப இறந்ததுக்கு அப்புறம் எல்லாருமே தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. சாமியா எவ்வளவு பேர் அதை வச்சு நடிக்கிறாங்க. அவரு தூக்கி வளர்த்து விட்டவங்களாம் எங்கெங்கயோ போய் சுத்திட்டு இருந்துட்டு இறந்ததுக்கு அப்புறம் வந்து பார்க்க முடியாம சமாதியில வந்துட்டு அழுவுற மாதிரி நடிக்கிறானுங்க. நிறைய பேர் இருக்கானுங்க. அதனால வந்து விஜய்க்கு வந்து ஒரு சான்ஸ் கொடுக்கலாமேன்னு சொல்றேன். விஜய் தான் வந்ததுக்கு அப்புறம் எல்லாமே மாறிடும்லாம் சொல்ல வரல. சான்ஸ் கொடுப்போம். கண்டிப்பா ஒரு மாற்றம் இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில சொல்றேன். ஆராய்ச்சி மையத்தை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இப்ப சுற்றுச்சூழல் பாதிக்கப்படும் போது இருக்கிறவங்க எல்லாருமே பொழப்புக்காக சென்னை தான் வராங்க. அப்படி இருக்கும்போது சுற்றுச்சூழல் கொஞ்சம் பாதிக்கப்படும். அதுக்கேத்த மாதிரி நம்ம ரெடி பண்ணணும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா பணத்தை வாங்கிட்டு இப்ப 3 அடுக்கு மாடி கட்டுற இடத்துல 10 அடுக்கு மாடி கட்டுறாங்க. கண்ணுக்கு முன்னாடி எல்லாருக்குமே தெரிஞ்சுதான் பண்றாங்க. அது தெரியாமலாம் இல்ல. எல்லா இடத்துலயுமே அது லிங்க் இருக்கு அரசியல் ரீதியா. குறைக்கிறதுக்கு சென்னை தான் வரணுமா? சென்னை தான் வரணுமான்றது வந்து ஒரு கொஸ்டின் மார்க் கிடையாது. சென்னையில தான் எல்லா ஸ்பெஷலிஸ்ட் கம்பெனியும் இருக்கு. அவன் படிப்பு இல்லைனாலுமே படைக்கிறதுக்கான ஒரு வசதி இருக்கு. அது யாரு தப்புன்னுலாம் சொல்ல முடியாது. அவன் படிச்சு அவனுக்கான வேலை இங்க கிடைக்குதுன்னா அது இங்கதான் வந்து ஆகணும். இப்ப நீங்க சொல்றீங்க சினிமா துறை, அரசியல் துறைன்னு தனித்தனியா பிரிச்சு வைக்கலான்னு. சென்னையில தான் எல்லாத்தையும் வைக்கணுமான்னு கேக்குறீங்க. அப்படின்னு சொல்ல முடியாது. இப்ப திருப்பூர் பாத்தீங்கன்னா சென்னையை விட ஒரு டெவலப்மான ஒரு பிளேஸ் தான். அதுல வருமானம் வரக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருந்துமே, ஏகப்பட்ட கம்பெனிங்க இருந்துமே, அங்க இருந்து மக்கள் இங்கதான் வராங்க. அங்க தொழிலை கத்துக்கிட்டு இங்கதான் வராங்க. கோயம்புத்தூர் பெரிய சிட்டி.
கிட்டத்தட்ட சொல்ல போனா அங்க இருக்கிற மக்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ரிச்சா தான் இருக்காங்க. சென்னையை விட ரிச்சா இருக்காங்க. சேலம், கோயம்புத்தூர்லாம் பாத்தீங்கன்னா. இங்கதான் வரணுமான்ற ரீசன் வந்து இங்க எல்லாத்துக்கான ஒரு ஸ்பெஷலிஸ்டும் இருக்கு. அவ்வளவுதான். அதுக்காக தான் சென்னையை நோக்கி வராங்க. சென்னையை நோக்கி வரும்போது வந்து ஒரு நம்ம ரேஞ்சு மாறிடும். நம்மளோட பொருளாதாரம் மாறுன்றதுனால தான் வந்து நான் வந்து சென்னை வந்து 14 வருஷம் ஆகுது. என்னோட பொருளாதார ரீதியா பாத்தீங்கன்னா எல்லாமே மாறி இருக்கு. ஆக்சுவலி தமிழ்நாடு வந்துட்டு ரொம்பவே நல்ல ஸ்டேட். நம்ம எல்லாருமே ரொம்ப இன்டெலிஜென்ஸ் நம்ம தான் எல்லா ஹைட்ஸ்க்குமே போறோம். ஸோ என்னோட என்னோட கணிப்புப்படி இன்னுமே பாலிடிக்ஸ் வந்து ரொம்ப நல்லா இல்லை அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். நல்லா தான் இருக்கு. பட் ஸ்டில் இப்போ இந்தியன் கவர்மெண்ட்டுக்கும் நம்ம கவர்மெண்ட்டுக்கும் அப்பப்போ கொஞ்சம் சர்ச்சைகள் வருது. ஸோ இப்போ தமிழ்நாடு ஒழுக்கிற மாதிரி சம்டைம்ஸ் நம்ம ஃபீல் பண்றோம். ஸோ அந்த அந்த கிரைசிஸ்லாம் இவர் ஃபீல் பண்ணாருன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதை தாண்டி இப்போ வந்துட்டு 2 ஏடிஎம்கே ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்துச்சு. பட் அது உடஞ்சிருச்சு. அண்ட் வந்துட்டு ஆல்ரெடி எம்ஜிஆர்லாம் ஒரு ஆக்டர் தான். அவருக்கு ஃபுல் சப்போர்ட் இருந்துச்சு. அந்த மாதிரி விஜய்க்குமே ஃபுல் சப்போர்ட் இருக்கும் நம்ம நம்புறோம். அந்த மாதிரி கிடைச்சிச்சுன்னா அவர் ஆப்டிமைஸா யூஸ் பண்ணா நல்லா இருக்கும். இப்போ வந்துட்டு அம்மா இருந்தப்போ அம்மா உணவகம் எடுத்துட்டு வந்தாங்களா, அது இன்னமும் இருக்கு. இன்னமும் நிறைய பேர் வந்துட்டு அம்மா உணவகத்தை சாப்பிடுறாங்க. அது ஏழைகளுக்கும் ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ அவங்க வந்துட்டு மெயினா புவர் பீப்புளை ஃபோக்கஸ் பண்ணி அவங்களுக்கு நிறைய ஸ்கீம்ஸ் எடுத்துட்டு வந்தா ரொம்ப நல்லா இருக்கும். டெஃபினட்டா திட்டம்லாம் இருக்கும். அதை செயல்படுத்தாததும் அவர் கையில தான் இருக்கு. நிறைய அரசியல் கட்சிகள் பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. ம் எந்த அளவுக்கு ஜாதி இருக்கோ அந்த அளவுக்கு அரசியல். ம் இவர் மட்டும் வந்து என்ன பண்ணிட போறாரு அப்படின்னு ஆக்சுவலி நிறைய கட்சிகள் இருக்குதான். ஆனா இப்ப எத்தனை பேருக்கு அந்த தலைவர் இவ்வளவு நல்லா தெரியும் நம்மளுக்கு தெரியாது. டெஃபினட்டா விஜய்னா கட்சின்றதை விட விஜய்ன்ற ஒரு பர்சனுக்கு அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க. ஸோ அவர் ஒரு கட்சி ஆரம்பிக்க போறாருன்றப்போ டெஃபினட்டா அவருக்குன்னு ஒரு ஃபேன்ஸ் இருக்கதா போறாங்க. அது ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லாகவும் இருக்கதா போகுது. அதனால நார்மலா ஒரு 10ஓட 11 இந்த கட்சி இல்லாம இந்த கட்சிக்குன்னு தனித்துவமா வந்துட்டு ஃபேன்ஸ் நம்ம மக்கள்லாம் இருக்காங்க. அவங்களோட திட்டமும் அதுக்கு ஏத்த மாதிரி இருந்தா நல்லா இருக்கும். இப்போ எல்லாருமே இங்க தமிழ்நாட்டுல குரல் கொடுத்தது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மது ஒழிப்பு, ம் நீட் ஒழிப்பு, ம் அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா இந்த ஜாதி ம் ம் மூணு பத்தியும் அவரு பேசுவாராமா. நீட் வந்து மிகப்பெரிய சர்ச்சைக்கு போயிட்டு இருக்கு. ஆனா அதை நான் எப்படி பாக்குறேன்னா, அவங்க நீட்டை ஒழிக்கிறதுக்கு பதிலா நம்ம பிள்ளைங்களுக்கும் அறிவு இருக்கு. இந்தியால எல்லாராலையும் அதை எழுதி கிளியர் பண்ண முடியும்னா நம்மளாலையும் எழுதி கிளியர் பண்ண முடியும். ஸோ அவங்க வந்துட்டு எஜுகேஷன் சிஸ்டம் இன்னும் டெவலப் பண்ணலாம். அவங்களுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிச்சதையே நான் நீட்ல எழுத போறாங்கன்றப்போ நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டமே மாத்தி நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸே நீட் எழுதி கிளியர் பண்ற அளவுக்கு அவங்களே அறிவாக்கலாம் அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ அதை பத்தி அவர் பேசலாம். அதான் இது வந்துட்டு என்னோட தனிப்பட்ட கருத்து தான். பட் அதனால எவ்வளோ கஷ்டம் ஃபேஸ் பண்றாங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியும். விலைவாசி உயர்வு எப்படின்னா நம்மளோட வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த விலைவாசி மாறிட்டே இருக்கு. இப்போ என்னோட அப்பா என் வயசுல இருக்கப்போ ஒரு கிலோ தக்காளி ₹1 இருக்கும். இப்போ வந்துட்டு ஒரு கிலோ தக்காளி ₹40 இருக்கு. இப்போ என் பொண்ணு இருக்கப்போ அது வந்துட்டு ₹200 ₹300 தான் இருக்கும். அது வந்துட்டு அன்சஸ்டைனபிளா மாறிட்டே தான் இருக்கு. ஆமா. ஆனா அதுக்கு மேபி அவர் கொஞ்சம் நல்ல ஸ்கீம்ஸ்லாம் எடுத்துட்டு வந்தா நல்லா இருக்கும். அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஸ்கீம் வச்சிருப்பாங்க. என்ன கொள்கைகள் வச்சிருப்பாங்க? இதை பத்தி சொல்லுவாங்க. ம் ஆனாக்க எதை ம் நல்லா இருக்கும். நீங்க சொன்ன மாதிரி நல்லா இருக்கும். மக்களுக்கு லைக் ஆகும். ஃபர்ஸ்ட் பெண்களோட சேஃப்டி பத்தி கன்ஃபார்மா அவங்க பேசணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறமா வேலை வாய்ப்புகளும் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு இல்லாம இருக்காங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு இப்போ இந்தியன்ஸ் விசஸ் தமிழ்நாடு அந்த ப்ராப்ளம் அவங்க ரிசால்வ் பண்ணா நல்லா இருக்கும். அப்புறமா கவர்மெண்ட் ஜாப்ஸ் கூட வந்துட்டு யூபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் பார்த்தா நல்லா இருக்கும். நீங்க சொன்ன மாதிரி ஃபார்மர்ஸ்க்கு கொஞ்சம் பண்ணா நல்லா இருக்கும். ரொம்பவே முக்கியமானது. ம் ஆக்சுவலி நம்ம அந்த இடத்துல இருந்தாதான் நம்மளுக்கு புரியுன்ற மாதிரி. நம்ம சென்னையில இருக்கோன்றதுனால நம்மளுக்கு அவங்க கஷ்டம் புரிய மாட்டேங்குது. ஆனா உண்மையிலேயே அவங்கதான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இவங்களுக்குலாம் ஏதாச்சும் ஒரு கொள்கை திட்டங்கள் மாதிரி பேசுவாங்களா? பேசினாதான் மக்களுக்கு லைக் ஆகும். கண்டிப்பா பேசுவாங்க. அவங்களுக்கு மேஜரா என்னென்ன ப்ராப்ளம்ஸ்னா ஐடென்டிஃபை பண்ணா அவங்களுக்கே தெரியும் இதெல்லாம் ஒரு ப்ராப்ளம்னு. ஸோ அதெல்லாம் ரெக்டிஃபை பண்ணா நல்லா இருக்கும். தேங்க்யூ ஸோ மச்.